ஹாய் ஹலோ வெல்கம் டு நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பாரதியார் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாரதிதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஏன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு பாரதிதாசன் பற்றி போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இது நான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் எழுதிய பாடல் ஒன்று எடுத்து வைத்து நான் உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். ஸோ இந்த பாடல் மூலிமா நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாங்க நல்லா கவனிங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழெங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஸோ இந்த பாடலை பாரதிதாசன் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஒன் ஆஃப் த பாடல் தான். இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது இந்த பாடல்லேருந்து மட்டும் இல்லை, பாரதியார் பாரதிதாசன் எழுதின பாடல்கள், இன்னும் நிறைய கவிஞர்கள் எழுதின பாடல்கள் கேட்டு இதை யார் இந்த பாடலை எழுதினது, இந்த வரி எந்த பாடல்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேட்டடான கொஷின்ஸ் டிஎன்பிசியில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நிறைய தலைவர்களோட வரலாறு பற்றி நீங்கள் எடுத்து அவர்கள் எழுதின பாடல்களை நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த வரிகள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் நான் ரெட் லைனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத பாருங்கள். இந்த லைன்ஸ் எல்லாம், அதாவது பார்த்திங்கன்னா, இந்த உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிர்மித்த ஊர், சுடர்தந்த தேன், வைரத்தின் வாள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருத்துக்களை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு அண்டு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஓகே நம்ம அன்றைக்கி படித்தோம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அவரை பற்றி பார்க்கலாம். அடுத்த பேஜ் போகலாம் நம்ம. இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 29/4/1891 முதல் 21/4/1964. புரட்சி கவிஞர் பாவேந்தர் என புகழ்படுபவர் பாரதிதாசன். பாரதியாரின் கவிதை மீது காதல் கொண்டவர் பாரதிதாசன். இன்பத்தமிழ் என்னும் பாடலை எழுதி வரும் பாரதிதாசன்னா, இன்பத்தமிழ் பாடல் இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு தமிழ் கூர்மையான வேல் போன்றது, இதை சொன்னவரும் பாரதிதாசன். இன்பத்தமிழ் பாடல் மூலம் தமிழை அமுது, மனம் என பெயரிட்டு அழைத்தவர் புரட்சிக்கவி பாரதிதாசன். பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சிக்கவி, புதுவை குயில். புரட்சிக்கவியின் பாடலில் காணப்படும் புரட்சிகர கருத்துக்கள் என்னென்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். மழையே மழையே வா வா என்ற பாடலை பாடியவரும் பாரதிதாசன் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பாடல் பார்த்திங்கன்னா இசை அமுது. இந்த பாடலை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து பாடலை படிக்கலாம். மழையே மழையே வாவா, நல்ல வானப்புனலே வாவா, இவ்வையதமுதே வாவா, தகர பந்தல் தனதனவென, தாளும் கூரை சலசலவென, நகர பெண்கள் செப்புக்குடங்கள் நன்றெங்கும் கனகனகனவென, ஏரி குளங்கள் வழியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி, தழையா வெப்பம் தழைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவாரெல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னுயிர் பூட்டவும். அதாவது இதில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க லைன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஎன்பிசி எக்ஸாம் அப்போ கேட்கக்கூடிய லைன்ஸ். இது நீங்கள் இது மட்டும் பாருங்கள், நான் சொல்ல மாட்டேன். பாடலே நல்லா மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம ஒவ்வொரு பாடலும் பார்த்தா போதாது, நல்லா படித்து ப்ராக்டிஸ் எடுக்க தான் அதோட வரிகள் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ எக்ஸாம் அப்போ நல்லா பயன்படும்.
எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களொடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுத்தென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியத்தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும். பசுந்தோகை மயில் வரும். அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும். மாணிக்கப் பரிதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர். வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாகிய என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்தி விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். ஸோ இந்த பாடலில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க எல்லா லைன்ஸும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. பாரதிதாசன் இயற்றிய நாடக நூலின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா பிசிராந்தையார். இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இயற்றிய நூல்கள் வந்து நான் படிக்கிறேன் பாருங்கள். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இரண்ட வீடு, கண்ணகி புரட்சி காப்பியம், இசை அமுது, அழகின் சிறப்பு, தமிழ் இயக்கம், சேரத்தாண்டவம், பிசிராந்தையார், தமிழ்ச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், வீரத்தாய், சஞ்சீவி, பார்வத்தின் சாரல். பிறந்த ஊர், பாரதிதாசன் பிறந்த ஊர் வந்து புதுவை, அதாவது பாண்டிச்சேரியில். ஓகேங்களா? இந்த வரிகள் வந்து பாரதிதாசனோட வரிகள். தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். வாணிதாசன் யாரின் மாணவர்னா பாரதிதாசனோட மாணவர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்றது சொன்னதையும் வந்து பாரதிதாசன். அறிவை விரிவு செய், தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தகும்படி வாய்ந்த நல்ல அமுது. கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி. இதை சொன்னவரும் பாரதிதாசன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாரதிதாசனின் தொகுப்புகள் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட தொகுப்புகள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாரதிதாசனின் சில தொகுப்புகள் தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வரும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். டிஎன்பிசி மட்டும் இல்லை, 6th to 12th படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.